ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி எரேமியா தீர்க்கதரிசனம் 20ஆவது அதிகாரம் வசனங்கள் 10-13 முடிய அதில் சிறப்பாக 11ஆவது வசனம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், என்னை வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் ஆமான் என்றென்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படும். ஆண்டவர் வலிமை வாய்ந்த போர் வீரனை போல என்னோடு இருக்கிறார், எனவே என்னை யார் துன்புறுத்தினாலும் இடறி விடுவார். வெற்றி கொள்ள முடியாது, விவேகத்தோடு செயல்படவில்லை, ஆமானத்திலே அவர்கள் என்று நிலைத்திருப்பார், அது மறக்கப்படார். ஒரு ஆண்டவர் என்றுமே நமக்கு போர் வீரனாய் இருந்து முன்னாலே செல்லுகிறார், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். எருசலேம் சுற்றி மனிதர்கள் இருக்கிறது போல திருப்பாடு 125 சொல்லப்படும். ஆண்டவரை சூழ்ந்து என்றும் பாதுகாக்கிறார். எந்த தீமை உங்களை அணுகார், எந்த துன்பங்களை நெருங்கார், பாம்புகளின் தீங்குகளை விதிக்க வல்லமை கொடுக்கும், எந்த தீங்கும் நமக்கு நேராளர்கள் 10-17 20 வசனங்களை பார்க்கிறோம். அவர் நமக்கு துணையாயிருந்து பாதுகாக்கிறார். அப்படி நமக்கு துன்புறுத்தவர்கள் விற்கப்பட்டு போவார்கள், அவர்கள் செய்த காரியங்களும் மறக்கப்படாது என்று சொல்லப்பட்டு மறக்கப்படுகிறது. அது ஆமான் நிலைத்திற்கும் அவர் மறக்கப்படாமல் அவர்கள் இன்று வேதனைக்குள்ளார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இரக்கத்தை நாம் நல்ல தகப்பனை வலிமை வாய்ந்த போர் வீரனாக எங்களோடு இருக்கிறேன். எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுடைய வழிநடத்தலாய் மாற்றி ஆசீர்வதித்து